இவ்வளவுதான் சார் நம்ம கம்பெனில தயாரிக்கிற மருந்துங்களோட டீடைல்ஸ். இதுக்கு மேல ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க சிஸ்டம்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தாலும் இப்போ புரிய ஆரம்பிச்சிச்சு சார். மருந்துகளோட காம்பினேஷன் அடிப்படையை வச்சு தான் பிராண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆமா, கரெக்டா சொன்னீங்க. இது வியாபார யுக்தி மட்டும் இல்ல, மருந்துல என்ன கலந்துருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஐடியாவும் தான். ஓ, ஹலோ சார். ஹாய். வா சத்யா. பரவாயில்ல, உட்கார்றா. ஏய், இன்னும் என்னடா எழுந்திருச்சு நின்றுட்டு இருக்க? ஹலோ மேனேஜர் சார், என் ஃப்ரெண்ட் எப்படி தொழில் கத்துக்கிட்டானா? ட்ரைனிங்லாம் கொடுத்தீங்களா? ரொம்ப பிரில்லியன்ட் சார். சொல்லி கொடுத்ததுமே டக்குன்னு புடிச்சுக்கிட்டாரு. போக போக அசத்துவாரு பாருங்க. அப்புறம் என்ன மகேஷ், எப்படி இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மேனேஜர் உனக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. நீ என்னடா அந்த ஃபீல்டுல இறங்க பயந்துகிட்டு இருந்த? ஆமா சத்யா, ஏதோ கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப ஈஸியா இருக்கு. அப்புறம் என்ன, உன் திறமையெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிரு. சரி, நீ வேலையை கண்டினியூ பண்ண, நான் வரேன். சரி சத்யா. சார், நீங்க உங்க சீட்டுக்கு போங்க சார். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சார். என்ன மகேஷ், ஆபீஸ் டைம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க, நீங்க என்ன கிளம்பலையா? இல்ல சார், கொஞ்சம் டீடைல்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கேன். முடிஞ்சதும் கிளம்பிடுறேன் சார். ஓகே, அப்ப நான் கிளம்பட்டுமா? சரி சார், வரேன். வீட்டுக்கு அட்வான்ஸ் பணம் காலையில கேட்டிருந்தனே, வாங்க மறந்துட்டேன். சரி, ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். சரி, நாளைக்கு வாங்கிக்கலாம். என்ன பார்சல் இது? ஃபேக்டரிக்கு அனுப்ப வேண்டியது, நாளைக்கு அனுப்பணும், அதான் இங்க வச்சேன். இங்கேயா? சரி, ஓகே. எந்த மருந்தோட ராப்பர் இது? இப்படி ஒரு மருந்து நம்ம கம்பெனில இருக்கா? இப்படி ஒரு மருந்து நம்ம கம்பெனியில் இல்லவே இல்லையே. அப்புறம் ஏன் செக்யூரிட்டி கொண்டு வந்து இதை வச்சுட்டு போனாரு? சொல்ற மகேஷ், என்ன வீட்டுக்கு கிளம்பிட்டியா? நான் வீட்டுக்கு கிளம்பிட்டே இருக்கேன். இப்போ நீ எங்க இருக்க? நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்டா. அப்படியா?
நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்டா. என்ன விஷயம்? அதை நேரில் பேசணுமே. டென்னிஸ் அகாடமி பக்கத்துல வந்துரு, நான் வந்துடுறேன். சரி ஓகேடா, நான் வந்துடுறேன். ஓகேடா, ஓகே பாய். வட சத்யா. என்னடா மகேஷ், நேர்ல வந்து பேசணும்னு சொன்ன. நீ கொஞ்சம் அட்வான்ஸ் பணம் கேட்டிருந்தல, அதை நாளைக்கு ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கோ. நான் அதுக்காக வரலடா. நம்ம கம்பெனியில் ஏதோ தப்பு நடக்குதுன்னு நினைக்கிறேன்டா. என்னடா சொல்ற? ஆமாண்டா சத்யா, இன்னைக்கு ஒரு விஷயம் கண்ணில் பட்டுச்சு. அது கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சு நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் அதை பற்றி உங்ககிட்ட நேரில் பேசிட்டு போலான்னு வந்தேன். மகேஷ், நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. என் கம்பெனியில் எனக்கு தெரியாம எந்த விஷயமும் நடக்காது. அதுக்கு சான்ஸே இல்லை. அப்போ இதுக்கு பேர் என்ன? இந்த மருந்தை நம்ம கம்பெனி தயாரிக்கவே இல்லை. சிஸ்டத்தில் கிளியராக செக் பண்ணிட்டேன். செக்யூரிட்டி இதில் 3 பண்டல் கொண்டு வந்து ஆஃபீஸில் வச்சிருக்கான். தவறுதலாக கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டால் இல்லை, சரியாக தான் கொண்டு வந்திருக்குன்னு சொல்கிறான். நீயே சொல்லு, இது நம்ம கம்பெனி தயாரிக்கிற மருந்து இல்லை தானே? இல்ல மகேஷ், இது நாம தயார் பண்ற மருந்தோட லேபிள் தான். நாம தயாரிக்கிறதுனா இனிமே நம்ம புதுசா தயாரிக்க போறோமா? புதுசாவா? நான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து இந்த மருந்தை தயார் பண்ணி மார்க்கெட்ல சப்ளை பண்ணிட்டு இருக்கேன்டா. டேய் சத்யா, என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. மனித உயிரை காப்பாத்துற ஒரு அற்புதமான மருந்து. இது ஒரு ஃபாரின் கம்பெனி தயாரிக்குது. நான் அதே லேபிள போட்டு நான் உள்நாட்டு தயாரிப்பா தயார் பண்றேன். அப்படின்னா டூப்ளிகேட்டா தயாரிக்கிறியா? டேய், டூப்ளிகேட்னு ஏன்டா சில்லறத்தனமா சொல்ற? இமிட்டேஷன் கொஞ்சம் டீசெண்டா சொல்லு. எப்படி சொன்னாலும் ஒண்ணுதான்டா. இது போலி மருந்து, இதையே நீ தயாரிக்கிற? பணம் சம்பாதிக்க. நீ கேட்டியே இவ்வளவு சீக்கிரமா எப்படி லட்ச லட்சமா சம்பாரிச்சேன்னு? இப்படிதான்டா. ஃபாரின்காரன் இந்த மருந்தை கொள்ள லாபம் வச்சு விற்கிறான். நம்ம நாட்டு ஏழைங்களால இவ்வளவு விலை கொடுத்து வாங்க முடியுமா? அதான் இதை நான் கம்மி ரேட்ல நான் தயார் பண்ணி கொடுக்குறேன். இதை போய் போலி மருந்துன்னு சொல்றியடா? வேணாண்டா சத்யா, மனுஷங்க உயிரோட விளையாடுற விளையாட்டு வேணாண்டா. நல்லபடியா மருந்து தயாரிச்சு வித்தா போதும்டா. இந்த மாதிரி போலி மருந்து தயாரிக்கிறதெல்லாம் விட்டுறா. இதை விட்டுட்டு கவர்மெண்ட் கொடுத்த லைசன்ஸ் படி மருந்தெல்லாம் தயார் பண்ணி விற்க சொல்றியா? அதுல சல்லி காசு கூட மிஞ்சாது மகேஷ். அதனால இதை கண்டிக்காம அப்படியே கூட ஐக்கியமாக பாரு. வேணாண்டா சத்யா, எனக்கு இது ரொம்ப தப்புன்னு மனசுல படுது. மனசை தூக்கி குப்பையில போடு. இந்த மாதிரி பிசினஸ்ல இறங்கும் போது ஃபர்ஸ்ட் மனசை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அது சொல்றதெல்லாம் நம்ம கேட்கவே கூடாது. அப்படி கேட்டா நீதி, நேர்மை, நியாயம்னு இப்படி எல்லாம் பேசிட்டே இருக்க தோணும். பணத்தை கண்ணால கூட பார்க்க முடியாது, தெரிஞ்சுக்கோ. இங்க பாரு மகேஷ், உன்னை நீ ரொம்ப குழப்பிக்காத. இந்த மருந்து எனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த மருந்தை இன்னும் அதிகமா விற்கிறதுக்காக தான் உன்னை சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா போட்டிருக்கேன். இதுல கிடைக்கிற அந்த லாபத்தை வச்சுதான் உனக்கு மாசம் 25,000 ரூபாய் சம்பளம் கொடுக்க போறேன், புரியுதா? அதனால நீ எதையும் கண்டுக்காம வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடு. நாளைக்கு வேலைக்கு வா. நாளாக நாளாக எல்லாம் உனக்கு பழகி போயிடும். நான் வரட்டுமா? How to satisfy a girl?
ஆக்சுவலி மச்சான் புள்ளி ஆடியன்ஸ் ஞாபகம் இருக்குல்ல, தளபதியாலேயே தடுக்க முடியல. What is the economic policy change in India? When India will become superpower? இந்த சூப்பர் சிங்கர் யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன்? என்ன ரியாக்ஷனே காணோம். சார் அப்ப நீங்க தானே அவரு? நந்தினி அக்கா அந்த போட்டோவை நெட்ல போட்டு ஆதியை கண்டுபிடிச்சு தருவேன்னு சொல்றாங்க. பொய்ய சர்வசாதாரணமா சொல்றீங்க, ஆனா உண்மையை சொல்றதுக்கு மட்டும் வலிக்குதா சார்? இந்த பிரச்சனைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே நான் தான். நந்தினிக்கு மர்ம போன் வருதே, அதை நான் தான் பண்றேன். சார் எல்லா ஃபைலையும் சைன் பண்ணிட்டீங்களா சார்? எம்டி கிட்ட கொடுத்துடலாங்களா? சார் ஃபைல் கொடுமா. விஸ்வா, கொஞ்சம் என் கேபினுக்கு வாங்க. வரேன் சார், இதை வரேன். சார் வாங்க விஸ்வா. சொல்லுங்க சார். என்னாச்சு விஸ்வா உங்களுக்கு? எல்லா ஃபைலையும் இஷ்டத்துக்கு சைன் பண்ணிருக்கீங்க. எதையும் படிச்சு பார்த்து சைன் பண்ண மாதிரி தெரியலையே. இல்ல சார், பார்த்தேன். எனக்கு நம்பிக்கை இல்லை விஸ்வா. நீங்க படிச்சிருந்தா உங்க ஒப்பீனியனை எழுதிருப்பீங்க. அப்படி எழுதாம எந்த ஃபைலையும் நீங்க கையெழுத்து போட்டதே இல்லை. அதை வச்சுதான் சொல்றேன், இதெல்லாம் நீங்க படிக்காம போட்ட கையெழுத்துக்கள் தான். என்னாச்சு விஸ்வா? எனிதிங் ராங் வித் யூ? சார் ஒன்றும் இல்லை சார். இல்லை விஸ்வா, நீங்க அப்செட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. வேணா லீவ் எடுத்துக்கிறீங்களா? சார் ஐயோ அதெல்லாம் வேணாம் சார். ஐம் பர்ஃபெக்ட்லி ஃபைன், நோ ப்ராப்ளம். ஐம் சாரி சார், நான் பார்த்துருந்தேங்களா? விஸ்வா, ஃபோன் பெல் அடிக்குது. எக்ஸ்கியூஸ் மீ சார். பரவாயில்ல, இங்கேயே பேசுங்க. ஹலோ, வாசுகி ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன் சார். அகிலான்றவங்க அட்மிட் ஆயிருக்காங்க. என்னாச்சு? சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க சார். ஐயோ, உடனே கிளம்பி வாங்க சார். நான் வரேன், உடனே வரேன் சார். ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்களா? நான் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன் சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஓகே விஸ்வா, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. வந்துடுறேன் சார், ஒரு ஹாஃப் டே தான் வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ சார். அகிலான்னு ஒரு பேஷண்ட் இங்க அட்மிட் ஆயிருக்காங்கன்னு ஃபோன். ஓ, அந்த சூசைட் அட்டெம்ப்டா? ஆமா. ஸ்ட்ரைட்டா போய் அந்த ரைட் கட் பண்ணீங்கன்னா 3வது ரூம். தேங்க் யூ.
அகிலா 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 ஏதோ சூசைட்னு என்னாச்சு? நான் போட்ட டிராமா. அகிலா மேல உங்களுக்கு பாசம் இருக்கான்னு தெரிஞ்சுக்க நான் போட்ட டிராமா தான் சார். பரவாயில்ல, நிஜமாவே உங்களுக்கு அகிலா மேல பாசம் இருக்கு. இல்லைன்னா அந்த போனை நம்பி இப்படி அடிச்சு பிடிச்சிட்டு வந்திருக்க மாட்டீங்களே. ஏய், உனக்கு என்ன லூசா? எதுல விளையாடுறது ஒரு அவஸ்தை வேண்டாம். பதறி அடிச்சுட்டு ஓடி வர ஆபீஸ்ல இருந்து எவ்வளவு காமன் சென்ஸ் இல்ல உனக்கு? எதுக்கு சார் இப்ப டென்ஷன் ஆவறீங்க? உங்ககிட்ட பேசி முடிவெடுக்கணும்னு தோணுச்சு. அதான் ஏன் ஸ்டைல்ல உங்களை இங்க வர வச்சேன். தப்பா அது? சரி, நான் டென்ஷன் ஆகாமலே பதில் சொல்றேன். இது உனக்கு லாஸ்ட் வார்னிங். உனக்கு என்ன பத்தி தெரியாது. இன்னொரு தடவை என் விஷயத்துல தலையிட்ட அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் நீங்க என்ன மனுஷனாவா இருக்கீங்க? அகிலா என்ன பாவம் பண்ணா? அவளை ஏன் இப்படி தவிக்க விட்டு வேடிக்கை பாக்குறீங்க? வேண்டாம். உங்க போலி கௌரவத்தை தூக்கி தூர போட்டுட்டு அகிலாவோட வயித்துல வளர்றது உங்க வாரிசுதாங்கிற உண்மையை நீங்க நந்தினி கிட்ட சொல்றீங்க. எனக்கு இப்போ அட்வைஸ் தேவைப்படல. லைஃப்ல தேவைப்படும் போது சொல்லி அனுப்புறேன். அப்ப வந்து கொடுங்க உங்க அட்வைஸ. கெட் அவுட். முதல்ல அகிலாவோட நிலைமையை நீங்க புரிஞ்சுக்கோங்க. சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லாம தனி மரமா நிக்கிறா. இந்த நேரத்துல அவளை தாங்கி பிடிக்க வேண்டியது உங்க கடமை. நல்லா இருந்தப்ப உங்களுக்கு எவ்வளவு செஞ்சிருப்பான். அதெல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டீங்களா? நினைச்சு பார்க்கலன்னு தெரியுமா உனக்கு? நினைச்சு பார்த்ததுனால தான் நீ அகிலா என் வீட்ல இருக்கா தெரியுமா? வீட்ல இருந்தா என்ன பிரயோஜனம்? அகிலாவோட வயித்துல வளர்றது உங்க வாரிசு. அத தைரியமா நந்தினி கிட்ட சொல்லி அத ரைட் லாயலா அகிலா உங்க வீட்ல தங்க வைங்க. உங்களால அது முடியாதுல்ல? ஒரு பொம்பளைக்கு புள்ளைய கொடுக்கிற தைரியம் இருக்கிற உங்களுக்கு அத ஒத்துக்கிற தைரியம் ஏன் இல்ல? அருணா வேண்டாம். இன்னைக்கு தயங்குற நீங்க அன்னைக்கு ஒழுக்கமா இருந்திருக்கணும். நடிக்க வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு சும்மா போயிருக்கணும். அப்படி போயிருந்தீங்கன்னா அகிலாவுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? உங்க இமேஜ் காப்பாத்திக்கிறதுக்காக அகிலாவோட குழந்தைக்கு ஆதின்னு எவனையோ ஒருத்தனை அப்பன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அவமானமா இல்லையா? உங்க பேரை இன்ஷியலா போடுறதுக்கு பதில் இன்னொருத்தனோட பேரை போட உங்களுக்கு எப்படி மனசு வருது? தனக்கு யாருமே இல்லங்கிற ஆதங்கத்துல இப்ப நான் பொய்யா சொன்னத உங்களை காப்பாத்த உண்மையிலேயே தற்கொலை பண்ணிக்கிட்டானா அவ ஆத்மா கூட உங்களை மன்னிக்காத விஸ்வா. அவளோட வேதனையும் வலியும் உங்களுக்கு புரியணும்னு தான் இப்படி ஒரு பொய்யான தகவலை சொல்லி உங்களை நான் இங்க வர வச்சேன். அகிலா கிட்ட சொன்ன அதே டீல தான் உங்க கிட்டயும் சொல்றேன். இன்னும் 2 நாளைக்குள்ள நீங்களோ இல்ல அகிலாவோ நந்தினி கிட்ட உண்மையை சொல்றீங்க. அப்படி சொல்லலன்னா நான் வருவேன், உண்மையை சொல்லுவேன். என்னக்கா ஜாக்கெட் குங்குமம் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? ஆமா அகிலா, நாளைக்கு வரலட்சுமி நோம்பு. அதுல கலந்துக்கு வரவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு தான். நான் பேக் பண்ணவா? எப்பவுமே சுமங்கலி பூஜை வீட்ல வச்சுதான் பண்ணுவோம். ஆனா இந்த தடவை உனக்காக கோயில வச்சு பண்ண போறோம். என்னக்கா சொல்றீங்க? எனக்காக சுமங்கலி பூஜை பண்ண போறீங்களா? உன் ஆதி உன்கிட்ட சீக்கிரம் வந்து சேரணும்னு வேண்டிக்கிட்டு
கோயில்ல வச்சு இந்த பூஜையை பண்ண போறோம். பூஜை முடிஞ்சதும் அம்மன் அருளால ஆதி உன்கிட்ட சீக்கிரம் வந்து சேர்ந்துருவாரு. யாருமா வந்து சேருவாருன்னு சொல்லிட்டு இருக்க? ஆதியை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் அத்தை. அவர் சீக்கிரமா வந்து அகிலாவோட சேரணும் தானே இந்த தடவை சுமங்கலி பூஜையை கோயில வச்சு நம்ம பண்ண போறோம். அத பத்தி தான் அகிலா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆமா அகிலா, நாளைக்கு நம்ம போற அம்மன் கோவில் இருக்கே, அது ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். நம்ம கேக்குறத உடனே நிறைவேற்றி கொடுக்கும். இத பாரு, நீயும் உன் புருஷன் சீக்கிரம் வரணும்னு அந்த அம்மன் கிட்ட வேண்டிக்க, சரியா? சரிங்க ஆண்டி. என்னத்த எல்லாருக்கும் சொல்லிட்டீங்களா? கோயிலுக்கு எல்லாரும் கரெக்டா வந்துருவாங்கல்ல? நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டமா. பூஜை நேரத்துல கரெக்டா கோவிலுக்கு வந்துருவாங்க. அப்படியே கோவிலுக்கு போய் ஐயர்கிட்ட தட்சணையை கொடுத்துட்டு பூஜைக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் சொல்லிட்டு வந்துட்டேமா. எல்லாம் சரியா நடக்கும் நந்தினி. அப்பாடா, இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அகிலாக்காக பண்ண போற சுமங்கலி பூஜை எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாமே நல்லபடியா நடக்கும். சரி, நீங்க பேசிட்டு இருங்க. கண்ணம்மாவுக்கு தூக்கம் வந்துருச்சு போல இருக்கு. நான் போய் தூங்க வைக்கிறேன். கண்ணம்மா, வாங்க வாங்க, நம்ம மாடிக்கு போய் தூங்கலாம். பாப்பாக்கு தூக்கம் வந்துருச்சா? என்ன அகிலா, ஒரு மாதிரி ஆயிட்ட? இந்த ஏற்பாடு உனக்கு பிடிக்கலையா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. உன் மனசுக்குள்ள வேற ஏதோ எண்ணம் ஓடுது, அது உன் முகத்துல நல்லாவே தெரியுது. என்னால என் ஃபீலிங்ஸை மறைக்க முடியலக்கா. விஸ்வா தான் என் குழந்தைக்கு அப்பாங்கிறத சொல்லுன்னு அருணா கெடு வச்சிருக்கா. நீங்க என்னடானா கற்பனையா நான் சொன்ன ஆதி என் கூட சேரணும்னு சுமங்கலி பூஜைக்கு ஏற்பாடு பண்றீங்க. நான் என்ன பண்றதுனே தெரியலக்கா. என்ன சாக்கிலா, அந்த மர்ம போன்காரியை பத்தியே நினைச்சிட்டு இருக்கியா? அவளை பத்தி நினைக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா நீயும் ஆதியும் ஒன்னா இருக்கிற மாதிரி நான் அனுப்பின போட்டோவால அவ அரண்டு போயிருப்பா. அதுக்கப்புறம் எனக்கு அவ போனே பண்ணல. இல்லக்கா, நான் அதை பத்தி நினைக்கல. வேற எதை பத்தி நினைச்சிட்டு இருந்த? உன்கிட்ட சொல்லாம இந்த பூஜை ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறியா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் நினைக்கலக்கா. பின்ன எதுக்கு டல் ஆயிட்ட? நான் தாலி கட்டிக்காமையே கர்ப்பமானவ, அது உங்களுக்கு தெரியும். ஆன்டிக்காக தான் எனக்கு கல்யாணம் ஆன மாதிரி நடிச்சிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த சுமங்கலி பூஜையெல்லாம் தேவையான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுதான் உன் கவலைனா அது கண்டிப்பா தீரும் அகிலா. இது பாரு அகிலா, நாளைக்கு நம்ம பண்ண போற சுமங்கலி பூஜையால சீக்கிரமே உன் ஆதி வந்து சேர்றது மட்டும் இல்ல, அவர் கையால உன் கழுத்துல தாலி ஏற யோகம் கிடைக்கும் பாரு. பாத்தியா, பெல்லு கூட அடிக்குது. நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும். இந்த போனை இடா அகிலா, நான் உன்கிட்ட பேசணும். அருணா காலிங்னு வருது. யார் அகிலா இது?